இந்த மாதிரி புதைச்சி கொம்பில் அந்த சிலிக்கா பவுடர் ரொப்பி நிறச்சி புதைச்சதுக்கப்புறம் 4.5 மாதம் அல்லது 4 மாதம் கழித்து ஜூன் ஜூலை மாதம் நம்ம எடுக்கலாம். எடுத்து இப்போ கண்ணாடி பாட்டிலில் போட்டு தான் வைக்கணும். இது தகரம் மூடி, அதாவது உலோகத்தினால் செய்யப்பட்ட மூடி கொண்ட கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கிறோம். பொடி பண்ணி எடுத்து போட்டு வச்சுக்கலாம். தினம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயில் படும்படி வைக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது வடக்கு அல்லது தெற்கு பார்த்து ஜன்னல் மேலே அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வச்சிட்டோம்னா ஒரு பகலில் பூரா அதுக்கு உண்டான வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட போதுமானது. அந்த மாதிரி பாட்டிலில் போட்டு இடத்துல வச்சுக்கலாம் நம்ம. இது ஒரு உபயோகம் ஒரு ஏக்கருக்கு 1 கிராம்லேருந்து 4 கிராம் வரைக்கும் இருந்தால் போதுமானது. நல்ல தரமான கல்லாக இருந்ததுன்னா ஏக்கருக்கு 1 கிராம் போதும். தரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் குறைவாக இருந்தால் கூட ஒரு ஏக்கருக்கு 4 கிராம் அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்தினா போதுமானது. 15 லிட்டர் தண்ணியில் 1 ஏக்கர் பரப்பளவுக்கு 15 லிட்டர் தண்ணியில் 4 கிராம் அளவுக்கு நம்ம இந்த குவார்ட்ஸ் ராக் பவுடர், அந்த பக்குவப்படுத்தப்பட்ட 501ன்னு சொல்கிற அந்த தயாரிப்பை சேர்த்து 1 மணி நேரம் கலந்துட்டு சுற்றி கலந்துட்டு, அதுக்குன்னு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம கலக்கக்கூடிய முறைகளும் இருக்குது. பெரிய அளவில் பண்ணும்போது ஃப்ளோ ஃபார்மில் கலைக்கிறோம். அந்த மாதிரி கலந்து 1 மணி நேரம் கலந்ததை எடுத்து புகை மாதிரி தாவரங்கள் மேலே, வெறும் மண்ணில் நம்ம அதிகமாக அதை உபயோகப்படுத்துறதில்ல. தாவரங்கள் பயிர் பண்ண அப்புறம் விதை முளைச்சி வந்ததுக்கப்புறம் அறுவடைக்கு முன்னால் வரைக்கும், அப்போ சாதாரணமாக பார்த்தோம்னா பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய பயிர் வகைகளில் மாதம் 1 முறை கூட இதை தெளிக்கலாம். புகை மாதிரி 1 ஏக்கர் பரப்பளவில் 15 லிட்டர் தண்ணியில் தெளிக்கிறோம். புகை மாதிரி தான் இது. ஆக்சுவலாக காலத்தில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் ஏரில் இருக்கிற சிலிக்காவை எடுத்துக்கிட்டு கால்சியம் சிலிக்கேட்டை மாற்றி அந்த பயிர் மேலே படரணுமே தவிர இது பயிரை நனைக்கவே முடியாது. நினச்சிங்கன்னா அந்த இடம் பூரா ஓட்டையாகும்.